Just remind the topic. Laws of motion. Sir, types of tension. Types of friction and Class tension. finished, introduction class finished. Yes, sir. Yes, sir. Problem start பண்ணிட்டோமா? No, sir. இந்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம் சொன்னீங்க. No, sir. புரியலமா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. இந்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ண இந்த சொன்னீங்க. கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னீங்க. சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா, நம்ம கொஞ்சம் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால வந்து நான் வேரியஸ் டாபிக் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஆக்சுவலா என்ன ரீசன் அப்படின்னா, நியூவா அட்டன் பண்ற கேண்டிடேட் வந்து ரெகுலர் கிளாஸஸ் வந்து அவங்க டைரக்டா அட்டன் பண்ணும்போது தே ஃபீல் சம் இன்கன்வீனியன்ட் டு அட்டன் த கிளாஸஸ். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் வந்து ஸோ நியூ டாபிக்ஸ் வேரியஸ் டாபிக்ஸ்ல நான் டிராவல் பண்ணேன். பட் இனிமே வந்து நம்ம கரெக்டா ஆர்டரைஸ்டா போக ஆரம்பிச்சிடலாம். ஓகேயா, ஃபைன். ஒரு யூனிட்டா முடிக்க நான் அடுத்தடுத்த யூனிட் நான் போறேன். இந்த மல்டிபிள் யூனிட் பிளே வந்து வேண்டாம். ஓகேயா, ஸோ அதனால ஆர்டரைஸ்டா நம்ம போகலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம என்னென்ன யூனிட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ, ஸோ அதை ஒன் பை ஒன் வில் பிளான் டு ஃபினிஷ் த டாபிக்ஸ். ஸோ லேட்டர் வில் பிளான் டு ஸ்டார்ட் த நியூ டாபிக். ஓகேயா, ஸோ அதனால வந்து நம்ம இனிமே பெட்டர் வந்து கொஞ்சம் அந்த பெண்டிங் டாபிக்கை ஃபினிஷ் பண்ணலாம் as soon as possible. ஸோ இப்போ வந்து நம்ம எந்த டாபிக் போறோம் அப்படின்னா, the laws of motion, one of the important chapter comes under the major name is மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ 11th பிசிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேஜர். ஓகே, ஸோ நம்மளோட நீட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 26 to 28% வந்து ஓவரால் ரேஷியோல வரக்கூடிய ஒரு வெயிட்டேஜ் உள்ள ஒரு மேஜர் அது. ஸோ அதனால பிசிக்ஸ்ல 11th பார்ட்ல மேக்சிமம் பார்ட் வந்து மெக்கானிக்ஸ் தான். ஸோ அதுல வந்து நம்ம கிளியரா டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கன்ஃபார்மா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர் அண்டர் மெக்கானிக்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் தரவா இருக்கணும். ஓகேயா, பட் ஆனா இதுல என்ன ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, ஒரு செட் ஆஃப் ஐடியாஸை வச்சுட்டு நீங்க காமனா எல்லா ப்ராப்ளம்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. ஸோ அதனால யூ கெட் கன்ஃபியூஸ்டு டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ அந்த மெத்தடை நம்ம எப்படி எராடிகேட் பண்ணணும் அப்படின்னா, பெட்டர் ஐ வில் கிவ் ஒன் மோர் சஜஷன். ஓகே, இப்போ நீங்க வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நீங்க கியூர் பண்ணணும் ஒரு டாக்டரோட எய்ம் அப்படின்னா, அவரோட டார்கெட் வந்து கியூர் பண்ணணும் தான். ஆனா எல்லாரையும் வேரியஸ் மெத்தடாலஜி மூலமா தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணி டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கியூர் பண்றாரு. அதே மாதிரிதான் நம்ம ப்ராப்ளம்ஸ்ல இருந்து கான்செப்டுக்கு ரிவர்ஸா போனாதான் என்ட்ரன்ஸ்ல யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு அட்டெண்ட் த கொஸ்டின்ஸ். ஸோ அதனால இப்ப நம்ம அந்த ப்ராப்ளம்ஸையே ஏன் நம்ம டைப்ஸா பிரிக்க கூடாது? ஸோ அப்போ அந்த டைப்ஸை வச்சு நீங்க அந்தந்த மெத்தட் அந்தந்த டைப்புக்கான ஷார்ட்கட்டை நீங்க டக்குன்னு கிளிக் பண்ணி இந்த மெத்தடா, இதுக்கு என்ன ஷார்ட்கட், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதை மட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், டக்குன்னு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஸோ அதனால நீங்க பண்ண வேண்டிய ஒர்க் என்னன்னா, இந்த சாப்டர்ல எடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எந்த மெத்தடுங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சா அதுல போய் நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா, சரி, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் லாஸ் ஆஃப் மோஷன் யூனிட்டோட சரி சாப்டரோட தியரி கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு ரீகேப். ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன், டென்ஷன். Then regarding Newton's law finish பண்ணிட்டேனாமா? No sir. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அதுல ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் ஃபாஸ்டா எழுதிக்கங்க. அதை எழுதிட்டு நம்ம டைரக்டா ப்ராப்ளம் போலாம். நியூட்டன்ஸ் லாமா, நியூட்டன்ஸ் லா போட்டுங்க. இந்த நியூட்டன்ஸ் ரூலை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஓகே, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் நோட் பண்ணிக்கோங்கம்மா. சம் ஆஃப் F net ma, sum of F net, it is equal to 0. Okay, sum of F net it is equal to 0 ன்னு போட்டுட்டீங்கன்னா, ஸோ இதுல ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? ஸோ ரிகார்டிங் ஆக்சலரேஷன் பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ இதுல எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்குங்கிறத மைண்ட்ல கொண்டு வாங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நியூட்டன்ஸ்ல 3 important rule is there. எந்த ரூல் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறதே you will get the clarity to solve the problem. Okay, so அப்ப இந்த ஃபர்ஸ்ட் லால acceleration a it is equal to 0. Okay, and second law ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரூல் இது. செகண்ட் ரூல்ல
sum of okay F net it is equal to ma. okay இதுல acceleration it is not equal to 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே செகண்ட் ரூல்ல. அண்ட் தேர்ட் ரூல் பொறுத்தவரை என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரூல் வந்து எவ்ரி ரியாக்ஷன் அண்ட் ஷுட் பி ஆப்போசிட் another equivalent reaction. ஓகே ஸோ இப்போ தேர்ட் ரூலை பொறுத்தவரை ஆக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கிளியரா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் பிஏ. ஸோ தேர்ட் ரூல். இந்த மூணு ரூலை தான் நம்ம மேஜரா வச்சு ஃபுல்லாவே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் நியூமெரிக்கல்ஸை பொறுத்தவரையும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இப்ப பைக் இருக்கு அப்படின்னா அந்த பைக் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டில் வந்து பைக்குங்கிற ஒரு பாடி வந்து அண்டர் ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ ஆக்ஸலரேஷன் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். மேபி இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஓகேயா, எனக்கு ஃபாஸ்டா பைக் போகுது. ஸோ எனக்கு அதுல பெட்ரோல் ஸ்டோக் ராட் ஒர்க் ஆகி எனக்கு ஃப்ளூயல் ஃபயர் ஆகி எனர்ஜி கிடைச்சு என்னோட வீல் ரொட்டேட் ஆகி மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகேயா, ஸோ ஆக்ஸலரேஷன் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அடுத்த கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் போக தெரியாம போறேன், ஆப்போசிட் ரூட்ல இருந்து ஒருத்தன் வர்றான், ரெண்டு பேருமே இடிச்சுட்டு டம்மன் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துடுறோம். ஸோ அது வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸ் இன் ஒன் பாடி அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இன் அனதர் பாடி. ஓகே ரெண்டுமே எனக்கு ஆக்ட் ஆயிடுது. ஸோ யூ ஷுட் பி ஈக்குவலைஸ்டு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தேர்ட் ரூல் உங்களுக்கு அதுல வந்துருது. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் நீங்க முதல்ல எதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும் கிளியரா. ஸோ அதுல ஒரு நாலேஜ் இருக்கும், அந்த நாலேஜை பேஸ் பண்ணி தான் எந்த ரூலை சூஸ் பண்ணணுங்கிறதே நீங்க தான் டிசைட் பண்ணணும் ஆக்சுவலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்க்ளைண்டட் சர்ஃபேஸ் இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல ஒரு மாஸ்க் கொடுத்துட்டேன், ஓகேயா. ஸோ இப்போ இங்க ஒரு ரோப்பை இமேஜின் பண்ணிருக்கேன் நான். ஸோ இந்த ரோப் நேம் ஆஃப் த ஃபோர்ஸ் இந்த ரோப் இஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு மாஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மாஸ் வந்து mkg உள்ள ஒரு பிளாக் ஏங்கிற பாயிண்ட்ல. இப்ப இந்த பாடி வந்து அண்டர் ரெஸ்ட்ல தான் இருக்கு. acceleration is equal to 0 அண்டர் ரெஸ்ட். ஸோ இது நார்மல். ஸோ லெட் us consider another assumption. ஓகே இந்த ரோப்புக்கு பதிலா we try to consider like a spring எடுத்துக்கலாம். ஓகே இப்ப ஸ்ப்ரிங்கை நான் இமேஜின் பண்ணிட்டேன்னா இந்த பிளாக் வந்து அதே பாயிண்ட்ல நிக்கிறது கிடையாது. ஓகே ஸோ இது கீழே இறங்குது. F is equal to mg அப்படிங்கிற ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ். ஏன்னா இது மாஸ் வெயிட் இருக்கு, இது ஸ்ப்ரிங் யூஸ் பண்றீங்க, ஸோ கீழே இறங்கி இருக்கு. ஸோ ஏ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ங்கிற லாஜிக் தான். பட் ஆனா இது போயிட்டு அதே பாயிண்ட்ல உட்கார போறது கிடையாது, மறுபடியும் இந்த பாடி ரிட்டர்ன் பேக் டு த சேம் பாயிண்ட். அப்ப நெட் ஆக்ஸலரேஷன் இன் த கம்ப்ளீட் சிஸ்டம் இஸ் ஏ ஈக்குவல் டு 0 தான். ஓகே ஸோ இது உங்களோட தமிழ் மீடியம் புக் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டேட் போர்ட் புக்லன்னு நினைக்கிறேன். ஓகே ரொம்ப கிளியரா கொடுத்திருப்பாங்க, ஏன்னா மதர் லாங்குவேஜ்ல கெட் த கிளியர் ஐடியா ரிகார்டிங் த கான்செப்ட்ஸ். ஒரு புள்ளின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு பாயிண்ட்ல நீங்க கன்சிடர் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ், ஒரு புள்ளியின் மீது செயல்படும் விசையானது அதற்கு சமமான மற்றொரு விசையை அதே புள்ளியின் மீது செயல்படுத்துகிறது. ஓகே ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். அவரோட ரூல் பாத்தீங்கன்னா if you are considering any point in the system, okay, the forces must be compensated with each other in this point. இந்த பாயிண்ட்ல பாத்தீங்களா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏங்கிற பாயிண்ட்ல the forces must be compensated with each other. ஓகேயா அந்த விசைங்கிறது ஃபோர்ஸ்ன்னு சொல்றாங்க, ஒரு புள்ளியின் மீது அதற்கு சமமான மற்றொரு விசையை செயல்படுத்துகிறது. அப்படி இருக்கும் போது acceleration is equal to 0. இதுதான் லாஜிக் ஆக்சுவலா. ஓகேயா சோ அப்ப acceleration 0 ஆயிருச்சு, forces must be compensated with each other அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு acceleration 0 பண்ணிட்டு நீங்க தாராளமா நியூட்டனோட ஃபர்ஸ்ட் ரூல்ல அந்த கான்செப்டை நீங்க சால்வ் பண்ண முடியும். ஸோ மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு மேஜர் வந்து மெக்கானிக்ஸ். ஏன்னா ஃபாதர் ஆஃப் மெக்கானிக்ஸ் நியூட்டன்ஸ். அவரோட ரூலை வச்சுதான் நம்ம கிளியரா மெக்கானிக்கல் ஃபேக்டர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், இந்த ஃபோர்ஸ், ஆக்ஸலரேஷன், டென்ஷன், இது மாதிரி நிறைய மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ்ல நம்ம அந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி ஸோ அந்த சிஸ்டம் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியுது. ஓகேயா சரி, இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ செகண்ட் ரூலை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும், F is equal to ma, acceleration not equal to 0. ஓகே நீங்க ஒரு பொருள் இருக்கு, ஒரு if you are considering any one product, your target is to move the product actually. ஓகே ஸோ அப்படி மூவ் பண்ணும்போது
the sufficient force வந்து அந்த பாடி மேல அப்ளை ஆகணும். ஓகே, so without to apply the sufficient force you cannot able to expect any kind of movement in the body. ஓகே, so அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த ஒரு பார்ட் வந்து தரவா இருக்கணும். ஓகே, so அப்ப வந்து நான் ஃபோர்ஸ் வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபோர்ஸ் ஒரு பாடி மேல ஆக்ட் பண்ண வச்சுட்டு அந்த பாடி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா அது முடியாத ஒண்ணு. ஸோ சஃபிஷியன்ட் ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகும் போதுதான் நீங்க டார்கெட் பண்ற டிஸ்டன்ஸ் அந்த பாடியினால டிராவல் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் ரூலை பொறுத்த வரையும் ஃபோர்ஸ், மாஸ் ஆஃப் த பாடி, வெயிட் ரொம்ப முக்கியம். பேஸ் பண்ணி தான் நீங்க ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த பாடியோட டிராவல் ஸ்பீட், அக்சலரேஷன் டிசைட் பண்ண முடியும். ஓகேயா, அண்ட் தேர்ட் ரூலை பொறுத்த வரையும் ஆக்ஷன் ஃபோர்ஸஸ் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் இஸ் மஸ்ட் பி compensated. Actually it must be compensated with each other அப்படிங்கிற லாஜிக்ல வரும்போது நீங்க ஃபோர்ஸஸ் அப்போஸ்ட் டைரக்ஷனா இருக்கணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸஸ் டைரக்ஷன் இஸ் மஸ்ட் பி அப்போஸ்ட். நான் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் கூட நம்ம அதான் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். ஃபோர்ஸஸ் டைரக்ஷன் இன் த ரோப் இஸ் மஸ்ட் பி அப்போஸ்ட். பட் வேல்யூ எப்படி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், பிட்வீன் டூ பிளாக். ஸோ சிங்கிள் டென்ஷன் ஈக்குவலா இருக்கணும். ஸோ அப்ப ஈக்குவலா தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா பிட்வீன் டூ பிளாக்ல தான் நீங்க ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க. வாட்ஸ் த நேம் ஆஃப் த பிளாக்? ஏ பி again B A. Okay, between two block the forces must be compensated. Okay, but ஆனா டைரக்ஷன் எனக்கு அப்போஸ்டா இருக்கிறதுனால மைனஸ் எடுக்கணும். சேம் டைரக்ஷனா இருந்தா பாசிட்டிவ் எடுக்கணும். ஸோ அதை மறந்துடக்கூடாது. சேம் டைரக்ஷன் மீன்ஸ் பாசிட்டிவ் as per நியூட்டன் கான்செப்ட். opposed direction means negative. Okay, இதுல அந்த ஒரு டைரக்ஷன் தான் நீங்க எடுத்துக்கக்கூடிய acceleration moving direction or reference direction, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேயா, சோ இத நோட் பண்ணிக்கங்க. சோ இப்ப நம்ம டைரக்டா ப்ராப்ளம் தான் போகணும். இதுல வந்து டவுட்ஸ் இருக்கா? No sir. No sir. ஓகேமா, இப்ப ப்ராப்ளம் போலாமா? சோ நியூவா ஒரு பேஜ் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் பேஜ், நியூ பேஜ் எடுத்துக்கங்க. இப்போ உங்களுக்கு இந்த சாப்டர்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் comes under how many methods of problems are there in the chapter அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9-8 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைப் 1 ப்ராப்ளம்ஸ்னு டைட்டில் போட்டு டைப் 1 ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும், என்ன வேர்டை வச்சு you can able to identify whether the problem it is comes under type 1 அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் அப்படின்னா. so type 1 பொறுத்தவரை with the surface. type 1 வந்து with the surface. ஃபாஸ்டா எழுதுங்கம்மா. type 2 without surface. and type 3 SPS. open and close bracket kulla single pulley system. Sir, single pulley system. type 1 பாத்தீங்கன்னா single pulley system. and type 4 DPS. open and close bracket kulla DPS போட்டீங்களா, open and close bracket குள்ள double pulley system. and fifth model ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாடல் இது, IMS. inclined எழுத முடியாது உன்னால, போர் அடிச்சிரும் உனக்கு. ஏன் அடிக்காது போர்?
அன்மியூட் பண்ணுங்கம்மா. நீங்க அன்மியூட் பண்ணலைன்னா என்னால கிளாஸ் எடுக்க முடியாது. கரெக்டா? IMS மா. Fifth type is IMS, inclined mechanical system. அவ்வளவுதான். டிவி பாக்குற ஏஜ், உட்கார்ந்த இடத்துல இப்படி உட்கார்ந்து சார் அது சவுண்ட் வருது சார். என்ன சொல்லுச்சு மத்தியானம்? நேம் யாருன்னு ஃபைன் பண்ணுங்க. சார் தியாகராஜன் சார். தியாகராஜன் சார் கிட்ட இருந்தா சார் சவுண்ட் வருது. ஓ சார் தெரியல. So once again repeat what is IMS? IMS, inclined mechanical system ma. Inclined mechanical system. 16. என்ன பண்ணலடா? Sir, you better inform him that, sir. Okay ma. So fifth one is IMS, inclined mechanical system, and sixth one is equilibrium of concurrent forces. Equilibrium of concurrent forces. Sixth method வந்து type 6 மா. எல்லாமே type போட்டுங்க. Type 2, type 3, type 4, 5, 6. Type 6 is equilibrium of என்னாச்சுமா? சார் இந்த டைப்ஸ் மட்டும் மறுபடியும் சொல்றீங்களா சார்? நான் இப்பதான் சார் கனெக்ட் ஆன டெக்னிக்கல் இஷ்யூ சார். ஓகேமா, டைப் 1 நோட் பண்ணீங்க. டைட்டில் போட்டுக்கங்க, ப்ராப்ளம்ஸ்னு போட்டு இந்த மெத்தட்ஸ்ல தான் will plan to solve the problems comes under laws of motion chapter மா. Type 1 with the surface, type 2 without surface, type 3 SPS மா. SPS na single pulley system. Type 4 double pulley system. DPS JE advanced எல்லாம் நீங்க போறீங்கன்னா MPS இருக்குமா, மல்டி புள்ளி சிஸ்டம்ஸ் இருக்கு. பட் நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு MPS வர்றதில்லை. ஓகேயா, அது டைம் எக்ஸீடிங் கொஸ்டினா இருக்கறனால அது போறதில்லை. மேக்ஸிமம் SPS அண்ட் DPS தான் டிராவல் பண்றாங்க. ஓகேயா. அண்ட் ஃபிஃப்த் மெத்தட் வந்து IMS, inclined mechanical system. And sixth method is a very important method. AIMS paperல எல்லாம் நிறைய டைம் அதுல நீங்க ப்ராப்ளம் பார்த்திருப்பீங்க. Equilibrium of concurrent forces. இந்த சிக்ஸ்த் மெத்தட் வந்து யூசுவலாவே நீங்க நியூட்டன்ஸ் லாலே போடலாம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாலே நீங்க போடலாம், ரொம்ப ஈஸி அது. பட் அதை விட்டுட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல அதை ஃபாலோ பண்ணி லாமிஸ் தியரம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. அதுல ட்ரிகனாமெட்ரியோட எல்லா குவாட்ரண்ட் ஆங்கிளோட ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க அந்த மெத்தட்ல போடவே முடியும். பட் தேவையில்லை, அவ்வளோ டிஃபிகல்ட்டா நீங்க ஞாபகம் வச்சு போடணுங்கிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாவே நியூட்டன் ஃபர்ஸ்ட் லால நீங்க போடலாம். So method 7 or type 7, it's a very important method in JE students kallam adu. Okay, neat ko adhe mari question paper standard na type 7 la irundhu problems vandiruduma. So romba important or topic type 7, friction. Sorry, sir. Class எத்தனை வரைக்கும் முடியும் சார்? 10 to 11 hours. 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 10
எனக்கு என்ன டைம் சொல்லியிருந்தாங்க? 7:30 to 8:30. 9 முடிச்சிடுவேம்மா. Okay, sir. 7th topic friction ma. 8th topic spring force. Spring force. Spring force. Ninth topic types of spring forces. Types of spring forces. The types of spring forces la springs in series and springs in parallel. Springs in series and springs in parallel. So adha neenga types of spring forces la paaka poringa. Okay ya? Eighth method முடிஞ்சு 8 ல 9 over then 10th பாத்தீங்க அப்படின்னா motion in an elevator. Motion in an elevators or motion in an lift ma. இது JEE ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த மாடல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Motion in an elevators or motion in an lift. Next model, connecting blocks. Next model, connecting blocks. Connecting blocks. அவ்வளவுதாம்மா. எத்தனை மெத்தட் வந்திருக்கு? 11 methods, sir. ஓகே ஃபைன். இப்போ நீங்க அந்த லிஸ்ட் பாத்துக்கோங்க. ப்ராப்ளம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த டைட்டில் மேஜரா வச்சுதான் ப்ராப்ளம்ஸ் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். டைப் 1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா வித் சர்ஃபேஸ். ஓகேயா? ஸோ டைப் 1ஓட நேம் வித் சர்ஃபேஸ். அப்ப ஜென்ரலா how many surface are there? 2 surface. Smooth surface, rough Smooth and Smooth rough surface. surface and rough surface. Smooth and With rough. surface எப்படி ப்ராப்ளம் கிளாசிஃபை பண்றோம்னு பாருங்களேன். வித் சர்ஃபேஸ்னு நான் சொல்லிட்டேன். அப்ப சர்ஃபேஸ் இருக்குன்னா என்ன சர்ஃபேஸ்? ஸ்மூத்தா ரஃபா அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் வருது. அடுத்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ல இருந்து நீங்க கிடைக்கணும். ஆக்சுவலா ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா நீங்க டைப் 1ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகேயா? ஹவு டு ஸ்பிளிட் த ப்ராப்ளம் கம்ஸ் அண்டர் டைப்ஸ் இஸ், அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதுவே வித் சர்ஃபேஸ்ல ரஃப் சர்ஃபேஸா இருந்ததுன்னா நீங்க டைப் 1ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஓகேயா? எந்த டைட்டில்ல உள்ள போகணும்? ஸோ அதுக்குன்னு ஒரு செப்பரேட் டைட்டில் வந்து 7th டைட்டில்ல நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஏன்னா ரஃப் சர்ஃபேஸ் ரஃப் சர்ஃபேஸ்னாவே ஹையா உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ அப்போ ஃப்ரிக்ஷனை மேஜரா வச்சு ஒரு ப்ராப்ளம் போடும் போது அதுக்குன்னு உரிய செப்பரேட் டைப் நம்பர் 7ல போய் தான் நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த வே டு ஸ்பிளிட் த ப்ராப்ளம் டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ முதல்ல நீங்க ஸ்பிளிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்க சால்வ் பண்ணவே முடியும். ஸோ அதனால இப்போ நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைப்ஸஸ் ஓட எய்ம் என்ன அப்படின்னா calculate the value of acceleration and tension தான். ஓகே, பட் ஆனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல போய் அந்தந்த மெத்தட கரெக்டா நீங்க அப்ரோச் பண்ணும்போது யூ வில் கெட் த ப்ராப்பர் சொல்யூஷன். ஓகே, சரிம்மா, இந்த ப்ராப்ளம் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டைப் 1 டைட்டில் போட்டுக்கங்க. டைப் 1 டைட்டில் போட்டுட்டீங்களா? வித் சர்ஃபேஸ். ஓகே, அது மேஜரா வச்சு நீங்க போட போறீங்க. Find the value of acceleration and tension. Find the value of acceleration and tension in the given mechanical system. Find the value of acceleration and tension in the given mechanical system. Diagram copy பண்ணிக்கங்க. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் கொடுக்குறேன். So can you repeat the question? Find the value of acceleration and tension in the given mechanical system. It's like a train oda compartments, engine oda main force மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராப்ளமோட acceleration and tension நீங்க கால்குலேட் பண்ணனும். ஜெனரலா உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ராப்ளம்ஸ்ல ஸ்மூத் சர்ஃபேஸ், ரஃப் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கறது கிடையாது. அப்புறம் எப்படி சார் நாங்க ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ப்ராப்ளம்ல மியூ வந்து நாட் கிவன் அப்படின்னா தாராளமா நீங்க எந்த சர்ஃபேஸ்ல அப்ரோச் பண்ணணும் ப்ராப்ளம்? With surface. Smooth surface. ஓகே, சர்ஃபேஸ் வித் சர்ஃபேஸ்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அதுல ஸ்மூத்தா ரஃபா மியூ இஸ் நாட் கிவன்னா மியூங்கிறது என்னது ஆக்சுவலா? Smooth Refractive. friction constant. ஆப்டிக்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரீங்க. அது வேற மேஜர், இது வேற மேஜர். 12th 11th போடுறீங்க. சோ இங்க வந்து மியூ வந்து friction coefficient factor இது ஆக்சுவலா coefficient of friction. சோ அது இட்ஸ் நாட் given அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்மூத் சர்ஃபேஸ்ல ப்ராப்ளம் போடலாம். சோ உங்களுக்கு given ப்ராப்ளம் அப்ப என்ன சர்ஃபேஸ்? ஸ்மூத் சர்ஃபேஸ். ஓகேமா, சோ இப்போ நான் உங்களுக்கு acceleration and tension calculate பண்ணனும். சோ acceleration-க்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுக்கறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ செகண்ட் ரூல் தான். ஏன்னா ப்ராப்ளம் பாருங்க, பிளாக் இஸ் மூவிங்ல இருக்கு. சோ அதனால a not equal to 0 தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. சோ நியூட்டன் செகண்ட் லா தான் நீங்க மேஜரா எடுத்துக்க போறீங்க. ஓகேயா, நியூட்டன் செகண்ட் லா sum of f net equal to ma. அப்ப a தான் அவங்க கேக்குறாங்க. அப்ப a equal to sum of f net divided by m. இந்த ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. இந்த சாப்டர்ல எங்க நீங்க ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சாலும் இந்த ஃபார்முலாவை தான் நீங்க மேஜரா யூஸ் பண்ண போறீங்க. பட் இந்த ப்ராப்ளம்ல ஆக்ஸலரேஷன் கால்குலேட் பண்ணணும், அது ஒரு எய்ம் உங்களுக்கு. பெட்டர் இந்த ஃபார்முலாவை இன்னும் கொஞ்சம் கிளியரா டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் கரெக்டா இருந்தா யூ ஃபீல் கம்ஃபர்டபுள்.
to get the value of acceleration. So அதனால அடிஷனலா ஒரு வேர்ட் இதுல சேர்த்துக்கங்க. sum of F net pulling வேர்டு சேர்த்துக்கங்க. net pulling force divided by m suffixல t போடுங்கம்மா. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இதை நீங்க இப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். acceleration is equal to net pulling force divided by mt அப்படின்னா டோட்டல் மாஸ்மா. டோட்டல் மாஸ். அவ்வளவுதான். ஸோ இதை வச்சு நீங்க acceleration கண்டுபிடிச்சிடலாம். 20 meter per second square. அவ்வளவுதான். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஃபோர் டு சால்வ் த ப்ராப்ளம் எனக்கு அதுல டைரக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா மார்க் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரீ பாடி டயக்ராம்ல இந்த 3 kgயும் 2 kgயும் எந்த சைட் மூவ் ஆகும்? ஸோ டுவர்ட்ஸ் த 100 நியூட்டன். ஸோ டைரக்ஷன் மார்க் பண்ணுங்க. இதுதான் உங்க ஆக்சலரேஷனோட டைரக்ஷன். மூவிங் டைரக்ஷன் ஆர் ஆக்சலரேஷன் டைரக்ஷன் ஆர் ரெஃபரன்ஸ் டைரக்ஷன், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேயா? சரி, அது ஓகே. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்ஷன், டென்ஷனோட டைரக்ஷன். அப்ப how many block is there? 2 block. 2 block. 2 sir. 2 block. How many tension? 1 tension. 110. 1 tension. அப்ப 3 to 2 direction like this, 2 to 3 direction like this. இது போய் T1 T2 ன்னு எடுக்க கூடாது. அப்ப between 2 block 2 tensionங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அது தப்பா வந்துடும். ஸோ அதனால between 2 block 1 tension, அதுவும் சேம் டென்ஷன். ஸோ அதை வந்து வேரி பண்ணாதீங்க. T1 T2 போடக்கூடாது. ஸோ வெறும் T தான் போடணும். ஸோ டைரக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுங்கிறதுக்காண்டி இந்த ஏரோ மார்க்ஸ், அப்போஸ்ட் ஏரோ மார்க்ஸ்க்கு இடையில ஒரு சின்ன லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன் எதுக்கு டிரா பண்றீங்கன்னா, பிளாக் அது ஸ்பிளிட் பண்ணி விட்டுரும். ஸ்பிளிட் பண்ணிருச்சுன்னா நீங்க எந்த சைடு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுல உங்களுக்கு எங்க கன்வீனியன்டா இருக்கோ அங்க நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஆக்சலரேஷன் சொல்லலாமா? ஸோ A equal to net pulling. How many pulling forces there? 100. 100 pulling force இருக்கா? 2 sir. 2 sir. 1 pulling. 1 sir. 1 pulling force. நான் क्वेश्चन கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. how many pulling forces there னா 1 pulling forces there. சில பேர் வந்து 2 சொல்றாங்க. அவங்க எந்த ஃபோர்ஸ் சொல்றாங்கன்னா கீழே வரக்கூடிய கிராவிட்டி ஃபோர்ஸஸ் சொல்றாங்க. ஆக்சுவலா கிராவிட்டி ஃபோர்ஸ் நீங்க இதுல எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல இருக்கு. நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸே கான்செப்ட்ஸ் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்மால் எஃப் அப்படிங்கிறது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இது லைக் மதர் அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் சன் நேம் இஸ் N, செகண்ட் சன் நேம் இஸ் mg. அப்ப நீங்க டவுன்ல mg கன்சிடர் பண்றீங்க, கிராவிட்டி ஃபோர்ஸை எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா mg உள்ள வந்தா ஃப்ரிக்ஷன் உள்ள வந்துரும். அதனால நீங்க ஸ்மூத் சர்ஃபேஸ் சொல்லும் போது இதுல mg நீங்க உள்ள கொண்டு வரக்கூடாது. ஸோ அதனால நீங்க mgயும் கொண்டு வர முடியாது, பிளாக்கோட அப்வர்டுல நார்மல் ஃபோர்ஸ் நீங்க இமேஜின் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ அதனால இந்த இடத்துல இந்த ப்ராப்ளமோட டைப்பை பொறுத்த வரையும் how many pulling forces there na only 1 pulling force தான் கரெக்டான ஆன்சர். 100 divided by total mass வந்து 3 plus 2 5 மா. ஆன்சர் எவ்வளவு வருது? 20. 20 meter per second Meter per square. second square. acceleration கண்டுபிடிச்சாச்சு. இப்ப டென்ஷன் கண்டுபிடிக்கணும். between 2 block single tension. நீங்க இப்ப ரெண்டு சைடு ஸ்பிளிட் பண்ணிருக்கீங்க. இதுல 3 kgலயும் நீங்க ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணி நியூட்டன் லாவை யூஸ் பண்ணி நீங்க டென்ஷன் கண்டுபிடிக்கலாம். 2 kgலயும் நீங்க நியூட்டன் லா யூஸ் பண்ணி டென்ஷன் கண்டுபிடிக்கலாம். பிளாக் இஸ் மூவிங்னு சொல்லிட்டேன். ஸோ A not equal to 0. இந்த ரூல் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க இப்ப. ஓகேயா? பட் எந்த பிளாக்ல போட்டா உங்க ஆன்சர் வந்து அக்யூரசியா இருக்கும். இதுல ஒரு பிளாக்ல போடுற ஆன்சர் வந்து ப்ரிசிஷன் ஆன்சர். பட் ஸ்கூல்ல யூ வில் கெட் த ஃபுல் மார்க் எய்தர் அக்யூரசி ஆர் ப்ரிசிஷன். ஓகேயா? பட் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரிசிஷன் ஆன்சரும் இருக்கும், அக்யூரசி ஆன்சரும் ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ ப்ரிசிஷனுக்கு தே won't give the marks. ஓகேயா? அக்யூரசி ஆன்சர் மட்டும்தான் அவங்க மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப இதுல எந்த பிளாக்ல நான் ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணா அக்யூரசியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3 block. 3 sir. 3ல வந்து நீங்க சொல்றீங்க. என்ன 3 சொல்றது என்ன ரீசன்னா, சார் அங்க கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறது, வெயிட் வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம அதுல போடலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் ரொம்ப முக்கியம், இந்த சிஸ்டமையே மூவ் பண்ற ஃபோர்ஸ் யாரு அப்படின்னா இந்த 100 நியூட்டன் தான்.
if maybe if you are considered like a train அப்படின்னா அந்த ட்ரெயினோட என்ஜின் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம நீங்க எந்த ஒரு பிளாக்கையும் எந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டையும் நீங்க ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரிதான் இந்த 2 பிளாக் சிஸ்டம் முதல்ல மூவ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் 100 நியூட்டன்ங்கிற ஃபோர்ஸ் இல்லைன்னா இந்த சிஸ்டமே மூவ் ஆகாது. ஸோ வெயிட்ங்கிற ஒரு விஷயத்தை விட இதுல ஃபோர்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருச்சு. ஸோ அதனால வித்தவுட் ஃபோர்ஸ் யூ கேனாட் ஏபிள் டு கெட் எனி ஆக்சலரேஷன் வேல்யூ இன் தி சிஸ்டம். ஸோ அதனால அந்த 100 நியூட்டன் எந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தா 2 kg பிளாக் மேல தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு அப்போஸ்டா இருக்கக்கூடிய டென்ஷன் தான் 3 kgல உள்ள டென்ஷனை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ எப்பவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். கம்மி வேல்யூ விட அதிக வேல்யூவை நீங்க ப்ரிவென்ட் பண்ணணும். ஓகே, தட் மீன்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணாதான் அந்த சிஸ்டமை நீங்க கால்குலேட் பண்ணாதான் நீங்க அந்த சிஸ்டமை நீங்க ப்ரிவென்டே பண்ண முடியும். ஸோ ஃபர்தரா உங்களுக்கு போக போக ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா அந்த டென்ஷன் ஃபோர்ஸோட லெவல் கனெக்டிங் பிட்வீன் த பிளாக்ஸ் பிட்வீன் த கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ராட்ல அந்த கனெக்டிங் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து கிராஜுவலா உங்களுக்கு என்ஜின் ஃபோர்ஸ் பாயிண்ட்ல இருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போகும். ஸோ அதனால நீங்க இந்த இடத்துல 100 நியூட்டன் ஆக்ட் ஆகக்கூடிய 2 kg பிளாக்ல போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான டென்ஷன் வேல்யூவை நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது பேஸ்ட் ஆன் த ப்ராப்ளமோட அசம்ஷன்ல எப்படி இருக்கு, ஸோ உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கு, இதை பொறுத்து நீங்க அட் த டைம் ஆஃப் எக்ஸாம் ஹால்ல எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் தான் இந்த அக்யூரசி ஆன்சர், ப்ரிசிஷன் ஆன்சர்லாம். ஒரே மாதிரி எல்லா சம்முக்கெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. சம்மோட கான்செப்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி இது வேரி ஆகும். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரையும் 100 நியூட்டன் 2 kgல இருக்கிறதுனால தாராளமா நீங்க 2 kg பிளாக்ல போடுற ஆன்சர் அக்யூரசி. ப்ரிசிஷன்ங்கிறது ரொம்ப அக்யூரசி ஆன்சருக்கு ஈக்குவலா வராது. இட் இஸ் க்ளோஸ் டு த அக்யூரசி, அவ்வளவுதான். ஓகேயா? ஸோ 2 kg பிளாக்ல ஈக்குவேஷன் போடலாமா? ஸோ லெட் அஸ் கன்சிடர் 2 kg பிளாக். ஸோ இங்கே 100 நியூட்டன் இருக்கு, ஆப்போசிட் சைடுல T இருக்கு. The block is moving right side. கரெக்டா டைரக்ஷன்லாம் பக்காவா வரையணும். ஸோ பிளாக் இஸ் மூவிங். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரூல் என்னது? சம் ஆஃப் எஃப் நெட் ஈக்குவல் டு MA. அப்போ in this system how many forces is there? 100 Newton tension force. So as per the direction, okay, and the reference direction கூட இந்த 100 Newton same direction இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் கூட இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் அப்போஸ்ட் டைரக்ஷனா இருக்கு. ஸோ சேம் டைரக்ஷன் அப்படின்னா பிளஸ், அப்போஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னா மைனஸ். ஸோ 100 மைனஸ் T. ஸோ டோட்டல் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஃபினிஷ்டு. தட் ஷுட் பி ஈக்குவல் டு M இன்டு A. M வந்து 2, A வந்து நீங்க கால்குலேட் பண்ணிருக்கீங்க 20. ஸோ இது இந்த சைடு கொண்டு போய் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். டென்ஷன் நெகட்டிவ்ல வரக்கூடாது. எவ்வளவு நியூட்டன் வருதுன்னு பாருங்க. 16 நியூட்டன். வெரி குட். அவ்வளவுதான்மா. இதுல தான் டவுட் இருக்கா? No, sir. No doubts. Next problem போலாமா? Sir, 1 minute. Yes, sir. Yes, sir. Finish. Okay, ma'am. Next problem. Same. Find the value of acceleration and tension in the given mechanical systems. But diagram பாருங்க. Block correct வரீங்க. 3 block is there. $200 Newton force. இது 2 kg, இது 3 kg, இது 5 kg. Smooth surface ma problem.
Their acceleration is equal to 20. Okay ma. How many block is there? 3. Block C. In 3 block, how many tension? 2, sir. 2 2 sir. 10. 2 Okay. tension. என்னோட டவுட் என்னன்னா acceleration direction mark பண்ணிட்டீங்க இந்த சைடு between 3 block 2 tension சொல்லிருக்கீங்க. இப்ப T1 எங்க எடுக்கணும், T2 எங்க எடுக்கணும்? கரெக்ட்டா எடுக்கணும். நீங்க மாத்தி எடுத்தீங்கன்னா accuracy answer 5 and answer 3 மாறிடும். 5 and 3 ல 1. Between 5 and 3 க்கு இடையில என்ன எடுக்கணுமா? T1. T1. எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. பட் between 3 and 2 க்கு இடையில தான் நீங்க T1 எடுக்கணும். ஏன்னா 200 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த 2 kg மேல தான் ஆக்ட் ஆகுது. அதுதான் மெயின் ஃபோர்ஸ் இன் தி சிஸ்டம். சோ அந்த ஃபோர்ஸ்க்கு அப்போஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டென்ஷன் இருக்கணும். அப்புறம் கிராஜுவலா உங்களுக்கு வேல்யூ குறையும். குறையக்கூடிய வேல்யூவை விட அதிகமா இருக்க வேல்யூக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். சோ அதனால 200க்கு அப்போஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டென்ஷன் இருக்கணும். சோ பிட்வீன் 3 பிளாக் 2 டென்ஷன். சோ அதனால T1 நீங்க த்ரூ 2 and 3 க்கு இடையில தான் போடணும். சோ அதுதான் அக்யூரசி ஆன்சர். இங்க போட்டீங்கன்னா அது ப்ரிசிஷன் ஆன்சர். சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. என்ட்ரன்ஸ்ல இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பிட்வீன் 3 and 2 T1. So between 5 and 3 is T2. நீங்க எப்பவும் போல arrow mark split பண்ணிக்கங்க. That means அந்த arrow mark பேஸ் பண்ணி லைனை டிரா பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. இப்ப listen all of you. 200 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய 2 kg பிளாக்ல தான் நீங்க T1 கண்டுபிடிக்கணும். சோ அதுதான் அக்யூரசி ஆன்சர். சோ அதுக்கடுத்து T2 5 kg பிளாக்ல தான் நீங்க T2 கண்டுபிடிக்கணும். அதுதான் அக்யூரசி ஆன்சர். சோ ஜெனரலா இந்த 3 kg பிளாக்கை நீங்க எடுக்க தேவை கிடையாது. ஏன்னா அதுல எரரும் கொஞ்சம் ஹையா தான் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க 3 kg பிளாக்கை எடுத்தீங்கன்னா T2 கண்டுபிடிக்கணும்னா T1 ஓட சப்ஸ்டிடியூஷன் உள்ள போனாதான் T2 கண்டுபிடிக்க முடியும். T1 கண்டுபிடிக்கணும்னா T2 ஓட சப்ஸ்டிடியூஷன் உள்ள போனாதான் நீங்க T1 கண்டுபிடிக்க முடியும். சோ கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ அதனால பெட்டர் நீங்க 2 kg-யையும் 5 kg-யையும் யூஸ் பண்ணி T1 T2-வ கண்டுபிடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ப்ராப்ளம் ஃபினிஷ்டு. சோ ஆக்ஸலரேஷன் சிம்பிள். 200 டிவைடட் பை ஓகேயா 5 plus 5 10மா. சோ சைஃபர் கட். சோ 20 மீட்டர் per second ஸ்கொயர். இப்ப டென்ஷன் மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. T1 and T2. So 2 kg blockல எனக்கு T1 கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். Newton. 160 T1 என்ன வேல்யூ வருது? 160. T1 160. எப்படி எடுத்தாங்கன்னு பாத்தீங்களா? இந்த டைரக்ஷனும் இந்த டைரக்ஷனும் சிமிலர் டைரக்ஷன். சோ 200 இஸ் பாசிட்டிவ். இந்த T1-ம் ரெஃபரன்ஸும் அப்போஸ்ட் டைரக்ஷனா இருக்கு. சோ அதனால -T1 is equal to okay m into a. நியூட்டன் செகண்ட் ரூல் யூஸ் பண்றாங்க. சோ m is 2. சோ 2 into a. சோ இதுல a வந்து 20மா. சோ அப்ப அதுல இருந்து T1 நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சோ 40 200 minus 40 160 நியூட்டன்மா. அவ்வளவுதான். சோ அதே மாதிரி எனக்கு இந்த பிளாக் 5 kg பிளாக்ல T2 போடுங்க. 100 Newton, sir. டைரக்டா ஒரே ஒரு நெட் ஃபோர்ஸ் தான் இருக்கு. 100 equal to m into a. So 5 into a. So 5 2s are 10 100 Newton. So high tensionக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். So first high வேல்யூவை தான் நீங்க 1ன்னு போடுவீங்க எப்பவுமே. So அதனால தான் நான் T1 இங்க எடுத்தேன். இப்ப புரியுதா? என்னோட T1 வேல்யூ ஹையா வந்திருக்கு பாருங்க. T2-வை விட T1 is high. ஹை வேல்யூக்கு தான் நீங்க 1ன்னு எடுக்க முடியும். லோ வேல்யூவை போய் எப்படி 1ன்னு எடுப்பீங்க? சோ அப்ப between 5 and 3 க்கு இடையில நீ T1 எடுத்தேன்னா அது லோ வேல்யூ இண்டிகேஷன் நீ T1 ரெப்ரசன்ட் பண்ணிருக்க. So as per your representation it comes under a precision solution. அதுக்கு they want to give the marks in the entrance examination. So அதனால கொஞ்சம் அக்யூரேட்டா போடணும் மெக்கானிக்ஸ்லாம். சார் சொல்றாமா? T2 மட்டும் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஒண்ணுமே இல்லம்மா, உனக்கு ஸ்கிரீன்ல தெரியுதா? இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாரு. அந்த 5 kg பிளாக்ல போட்டிருக்கேன். 5 kg பிளாக்ல ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான்மா இருக்கு. இந்த சைடு பார்த்தேன்னா
ஃப்ரீ பாடி டயக்ராம கரெக்டா வரமா? ஸோ இந்த ஒரே ஃபோர்ஸ் தான், இது உன்னோட மூவிங் டைரக்ஷன், ஒரே ஃபோர்ஸ் தான் இருக்கு, சேம் டைரக்ஷன். ஸோ சம் ஆஃப் எஃப் நெட்ல இன் திஸ் பிளாக் யூ ஹாவ் அ ஒன்லி ஒன் ஃபோர்ஸ், அதனால டைரக்டா எஃப் நெட் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. ஸோ எஃப் நெட்டுக்கு பதிலாக T2 வந்துடும், எம்முக்கு பதிலாக 5 வந்துடும், ஏ நீ கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான் போட்டிருக்காங்க. வேற எதுவும் டவுட் இருக்காமா? No, sir. நோ டவுட். எனக்கு ஒரு ப்ராப்ளம், ஒன் மோர் ப்ராப்ளம், ஃபாஸ்டா எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்க. Between 4 blocks, 3 tension, I need the value of T1, T2 and T3 and Sir, also find the acceleration. Sir. Sir. சொல்லுமா. 1 kg, 3 kg. 2 kg, Problem 3 kg பண்ண வேண்டாமா சார்? ப்ராப்ளம் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ், ஃபைண்ட் ஆக்ஸலரேஷன் அண்ட் டென்ஷன். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க சார். ஒரே ஒரு டவுட். டவுட் கேட்டேன், என்னமா டவுட்? லாஸ்ட் ப்ராப்ளம்ல 3 kg நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டாமா சார்? 3 kg தேவையில்லை. ப்ராப்ளமோட எய்ம் வந்து கால்குலேட் த வேல்யூ ஆஃப் T1 and T2 தான். அதான் 2 kgல T1 கண்டுபிடிச்சிடுற, 5 kgல T2 கண்டுபிடிச்சிடுற, அப்புறம் எதுக்கு நீ 3 kgக்கு போகணுங்கிற அவசியம் இல்லையே. ஓகே சார். Sir, acceleration equal to 30 meters per second, sir. எந்த ப்ராப்ளம்? இப்ப லாஸ்டா கொடுத்தீங்களா அதுக்கு சார்? அதுக்கு problem, acceleration sir. equal to 300 divided by 4 7 3 10. So அப்ப 30 meter per second square மா. Yes, sir. Sir. ஓகே, அப்படியே ஃபாஸ்டா எனக்கு T1, T2, T3 மூணு வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. சோ இங்க T1 வரணும், இங்க T2 வரணும், இங்க T3 வரணும். இதான் கரெக்ட் அசம்ப்ஷன். T1 equal to எல்லா வேல்யூ சொல்லுங்கம்மா. ஒண்ணா T1 is equal சொல்லுங்க. to 270 Newton. ஓகே, T1 வந்து 270. 270. நியூட்டன். 270 வா? T2 வந்து 240, sir. T2 வந்து 240 sir. 240. 240 நியூட்டன். T3 மா? 210. 210. இந்த ஆன்சர்ஸ் எல்லாருக்கும் வருதான்னு செக் பண்ணுங்க. Yes, sir. பாய்ஸ் யாருக்கும் ஆன்சர் வரலையா? ஒருத்தன் கூட சொல்ல மாட்டேன்றீங்க. கிளாஸ்ல பாய்ஸே இல்லையாடா? Yes, sir. So T2 and T3 கண்டுபிடிங்க. T2 53 வருதா? எப்படிமா T2 53 வரும்? ரொம்ப லோவா சொல்றடா, செக் பண்ண. Sir, tension 3 க்கு நம்ம 3 kg block எடுத்துமா sir? T3 க்கு பெட்டர் 4 kg எடுக்கிறது பெட்டர்மா. T2 க்கு sir? T2 க்கு வந்து நீங்க கண்டிப்பா வந்து எது எடுக்கலாம் அப்படின்னா 2 kgல எடுக்கிறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு மெயின் ஃபோர்ஸோட டிஃப்ளெக்ஷன் வந்து 2 kgல இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தரா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். சோ அப்படிங்கிறதுனால 3 kg விட 2 kgல எடுக்கிறது ஓகே. 180 வரும் சார். 180 நியூட்டன் மா. Sir, T3 Sir, 180. T3 is 120. T3 is 180. 180 யா? 120. 120, sir. T3 T3 120 Newton.
120 நியூட்டன். இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டான்னு செக் பண்ணுங்க. சார் T2 மட்டும் சால்வ் பண்றீங்களா சார்? எனக்கு 180 வரல. T2 ஒன்றும் இல்லம்மா, நான் போட்டிருக்க பிளாக் வந்து 2 kg பிளாக்ல போட்டிருக்கேம்மா. அது 3 kg இருக்குமா சார்? 2 kg போட்டா கொஞ்சம் பெட்டர்னு தோணுது. ஏன்னா மெயின் ஃபோர்ஸோட லெவல் வந்து உனக்கு குறைஞ்சிட்டே தான் வரும். ஸோ அப்படிங்கிறதுனால 3 kg இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். மெயின் ஃபோர்ஸோட டிஃப்ளக்ஷன் இந்த பிளாக் வந்து ரொம்ப கம்மியா வரும். ஸோ அதனால பெட்டர் எனக்கு தெரிஞ்சு 2 kg போடலாம். ஓகேயா? T2 240. என்ன சார் 2 kg 240 தான் சார் அப்ப வரும். 240 சார். இந்த 1 second ma. 40 தான். So T1 is positive minus T2. It should be equal to 2 into A 20 ma. 20 or 30 ah? 30. 30 sir. 30 sir. இதுல எனக்கு T2 தான் வேணும். So minus T2 equal to T1 is positive, இந்த சைடு வரும்போது negative. So 60 minus T1. So T1 என்ன calculate பண்ணிருக்கீங்க? 270 calculate பண்ணிருக்கீங்க. So minus T2 equal to 60 minus 270. இது எவ்வளவு வரும்? 210 தான் சார் வருது. 210 தான் வரும். 210 தான்மா கரெக்ட். காப்பி பண்ணிக்கங்க. Okay ma, next problem போலாமா? Yes sir. Second sir. Okay ma, next problem வாங்க. Next problem type 3 type 2 ma. Type 2 title என்ன கொடுத்திருக்கேன்? Without surface. Without surface. So அப்ப உங்களுக்கு டைட்டில்ல முதல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். ஓகேயா? என்ன கிளாரிட்டி கிடைக்குது உங்களுக்கு இந்த டைட்டில்ல? Without surface. அதான் அந்த வேர்டை வச்சு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க? Rough surface. No friction. No surface sir. Hanging in the air. அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். வித்தவுட் சர்ஃபேஸ்ங்கிறேன், அப்புறம் ரஃப் சர்ஃபேஸ்ங்கிறீங்க. ஒரு சில பேர் தான் நோ சர்ஃபேஸ்ங்கிற ஒரு வேர்டை கரெக்டா எடுக்கிறீங்க. வித்தவுட் சர்ஃபேஸ், சர்ஃபேஸே கிடையாது. அப்ப அது ஸ்மூத்தா இருந்தா என்ன, ரஃப்பா இருந்தா என்ன, நோ நீட் டு கன்சிடர் ரிகார்டிங் எனி சர்ஃபேசஸ். அதுதான் அந்த டைட்டிலோட அர்த்தம். சர்ஃபேஸே இல்லைங்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? இப்படி நடுவுல ஏதோ ஒரு கயிறுல ஏதோ ஒரு இதுல சப்போர்ட்ல தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்ப கண்டிப்பா நீங்க இந்த சம்ம பொறுத்த வரையும், இந்த டைப்பை பொறுத்த வரையும் நீங்க இப்ப கிராவிட்டி ஃபோர்ஸை உள்ள கொண்டு வந்து ஆகணும். ஏன்னா சர்ஃபேஸ் இல்லாம ஒரு பிளாக் வந்து ஏதோ ஒரு சப்போர்ட்ல தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த பிளாக் கீழே யாரோ இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இட்ஸ் கால்டு கிராவிட்டி ஃபோர்ஸ். ப்ராப்ளம் நோட் பண்ணுங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆக்ஸலரேஷன் அண்ட் டென்ஷன். டயக்ராம் பாருங்க. Find the value of acceleration and tension without surface. Surface illa in the diagram la. So 2 kg 3 kg. So in the dialogue வந்து the unit முடியற வரைக்கும் நீங்க அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருக்கணும். How many block? 2 block. 2 block. Block how many tensions? 1 tension. 1 tension sir. இப்ப இங்க இருந்து இங்க போற டென்ஷன் T, மறுபடியும் 3ல இருந்து 2க்கும் T. ஓகேயா? இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க சர்ஃபேஸ் கிடையாது. அதான் டைட்டில்ல வித்தவுட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டீங்க. இந்த 3 kg 2 kg இட்ஸ் மூவிங் அப்வர்டா, இட்ஸ் மூவிங் டவுன்வர்டாமா? Downward sir. இந்த 3யும் 2ம் மேல் நோக்கி போகுமா? இந்த டெக்னாலஜியை தான் ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம். நீங்க ராக்கெட்ல பாத்தீங்கன்னா பல்க் வெயிட்டை யூஸ் பண்ணி அந்த நெட் வெயிட் டவுன் சிஸ்டம்ஸ்க்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணுங்கிறத பேலன்ஸ் பண்ணி தான் நீங்க அதை விட
எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை நீங்க ரிலீஸ் பண்ணி அந்த கம்ப்ரஸ்டு சிஸ்டம் கொடுத்து தான் நீங்க மூவ் பண்றீங்க. ஸோ இது கூட கிட்டத்தட்ட அந்த லெவல் இல்லைனாலும் வேல்யூ வந்து ரொம்ப லோ, சிம்பிள் தான். பட் ப்ரொசீஜர் இஸ் மஸ்ட் பி சேம். என்ன சொல்றாங்க, இந்த 2 பிளாக்கும் கீழேயே இறங்கிடுமா இல்ல இந்த 2 பிளாக்கும் மேல மூவ் ஆகுமான்னு கேக்குறாங்க. சோ அதை நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணாம எப்படி நீங்க சொல்ல முடியும்? டக்குன்னு உடனே ஏதோ ஒன்னு சொல்றீங்க. முதல்ல செக் பண்ணுங்க. 2 பிளாக்குக்கும் மூவிங் அப்வர்டுனா 200 நியூட்டன் இருக்கு. அப்ப இது வித்தவுட் சர்ஃபேஸ் கீழே நோக்கி இழுக்குது ஒரு ஃபோர்ஸ். வாட்ஸ் த நேம் ஆஃப் த ஃபோர்ஸ்? Gravitational force. கிராவிட்டி ஃபோர்ஸ்னாவும் நீங்க இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். F is equal to mg. இந்த g ஓட வேல்யூ 9.8 மீட்டர் per second ஸ்கொயர். பட் ஆனா நீங்க இந்த சாப்டர்ல ரவுண்டாவே வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேயா? சோ அப்ப g க்கு 10 அப்படின்னா இதுக்கு கீழே எவ்வளவு கிராவிட்டி ஃபோர்ஸ்னா 2 into 10 20 நியூட்டன். இதெல்லாம் கிளியரா பென்சில்ல மார்க் பண்ணுங்க. சோ இதுக்கு கீழே எவ்வளவு வரும்டாமா? 30 நியூட்டன். 30 Newton. இப்ப 2 பிளாக்குக்கான இண்டிவிஜுவல் கிராவிட்டி ஃபோர்ஸஸ் நான் கொடுத்தாச்சு. ஆனா 2 பிளாக்கோட கிராவிட்டி ஃபோர்ஸ் மொத்தமா சேர்ந்துதான் அந்த 2 பிளாக்கையும் கீழ் நோக்கி இழுக்கும். சோ அப்ப கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய மொத்த கிராவிட்டி ஃபோர்ஸ் 20 plus 30 will get 40. Sorry, எவ்வளவு வரும்? 15 நியூட்டன். இங்க 50 நியூட்டன் இருக்கு, இங்க 200 நியூட்டன் இருக்கு. ஓகேயா? சோ 50 விட கிராவிட்டி ஃபோர்ஸை விட இந்த பிளாக்க மூவ் பண்ணக்கூடிய மெயின் ஃபோர்ஸ் யாருன்னா 200 நியூட்டன் தான். அப்ப 2 பிளாக்கும் மூவிங் அப்வர்டு தானே தவிர டவுன்வர்ட்ல போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எப்ப டவுன்வர்டுல போகலாம் அப்படின்னா, எனக்கு வந்த இந்த ஆன்சர் ஒரு 250 நியூட்டன் வந்துச்சுன்னா சோ தாராளமா நீங்க டவுன்வர்டுல இமேஜின் பண்ணலாம். ஆனா எனக்கு 50 தானே வந்திருக்கு, அப்ப எப்படி நீங்க டவுன்வர்டுல மூவ் பண்ணுவீங்கம்மா? சோ அப்ப இது கீழே இழுத்தாலும் இதை விட ஹை ஃபோர்ஸை கொடுத்து 2 பிளாக்குமே மூவிங் அப்வர்டு தான். அப்ப அப்வர்டு ஆரோ மார்க் பென்சில்ல போடுங்க. Finished down? Yes, sir. Okay. Yes, sir. நான் உங்களுக்கு from the beginningல இருந்து சொல்றேன். opposed arrow marksக்கு இடையில ஒரு டாட் லைன்ஸ் வரைஞ்சுக்குங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். ஈக்குவேஷன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு 2 ஸ்பிளிட் அப் நான் கொடுத்துட்டேன். 2 kg ஒரு ஸ்பிளிட் அப், 3 kg ஒரு ஸ்பிளிட். இந்த 2 ஸ்பிளிட்ல ஒரு டார்கெட் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் டு கால்குலேட் த வேல்யூ ஆஃப் டென்ஷன். ஓகேயா? நீங்க 2 kgங்கிற இந்த டிவிஷன்லயும் நீங்க T கண்டுபிடிக்கலாம், இல்ல 3 kgங்கிற இந்த டிவிஷன்லயும் நீங்க டென்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஆனா எதுல கண்டுபிடிக்கிற டென்ஷன் அக்யூரசியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 kg. kg. வெரி குட். ஓகேயா? மேபி இப்ப இந்த இடத்துல 50க்கு பதிலா 250 நியூட்டன் இருந்ததுன்னா அப்ப எந்த பிளாக்ல நீங்க டென்ஷன் கண்டுபிடிப்பீங்க? 3 kg. Based on the force வச்சு நீங்க செலக்ட் பண்றீங்க. ஓகேயா? கரெக்ட். சோ இப்போ நான் 3 kg போட முடியாது. சோ 3 kgல நீங்க மேபி ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணீங்கன்னா நான் சொல்லிடுறேன் என்ன ஒரு ப்ரொசீஜர்னு சொல்லிடுறேன். அப்போர்டுல T எடுக்கிறீங்க, டவுன்வர்டு ஃபோர்ஸ்ல 30 தான் நீங்க எடுக்கணும். இந்த 50ய இந்த 3 kg பிளாக் நீங்க ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணும்போது இந்த 50ய நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 50 வந்து இந்த 3 kg பிளாக்குக்கான இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் கிடையாது. அது 2 பிளாக்குக்குமான காமன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அதை நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. இன்கேஸ் ஓகேயா 3 kg பிளாக்ல நீங்க ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணீங்கன்னா அப்போர்டுல இருக்கிற டீயையும் அந்த பிளாக்குக்கான கரஸ்பாண்டிங் கிராவிட்டி ஃபோர்ஸ் 30 நியூட்டனை யூஸ் பண்ணி தான் நீங்க ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும். புரியுதா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் ஆனா இப்ப நம்ம 3 kgல போட போறது கிடையாது, 2 kgல தான் போட போறோம் டென்ஷன். ஓகேயா? So before to calculate the value of tension, without acceleration, you cannot able to find the value of T. First acceleration கண்டுபிடிங்க. 40 meter per second. So how many pulling forces there? How many pulling forces there? 2 pulling forces there. Okay, ஒன்னு கீழ இழுக்குது, இன்னொன்னு மேல இழுத்துட்டு இருக்கு. கீழ 50, மேல 200. So 200 is too high compared to 50. So 2 blocks is moving upward. So அப்ப arrow mark வச்சு பார்க்கணும் கண்டிப்பா. இதுவும் சேம் arrow mark. அப்ப 200 is positive,
அடுத்து 50 விடக்கூடாது, அதுவும் கீழே இழுத்துட்டு தான் இருக்கு, இருந்தாலும் அதை விட இது ஹை ஃபோர்ஸா இருக்கிறதுனால பிளாக் ரெண்டும் மேல் நோக்கி நகர்ந்துடுது. ஓகேயா? சோ 50ங்கிறது இந்த ரெஃபரன்ஸ் டைரக்ஷனுக்கு அப்போஸ்டா இருக்கு. ஓகேயா? அதனால அது மைனஸ். So 200 minus 50 divided by total mass 3 plus 2 is 5. அப்போ 150 divided by 5. Answer என்ன வருதுமா? 30 meter per second. 30 meter per second. Where sir? 30 meter per second. 50 sir, 50 meter per second. 50 ஆமா? 30 Yes sir. 30 sir. 30 sir. 30 sir. என்னடாமா 150 5ஆல டிவைட் பண்ண தெரியாதாடாமா? I 3 15 30 மா 30 meter per second square. Calculate பண்ணிட்டீங்களா? Yes sir. Yes sir. Yes sir. இப்ப 2 kg பிளாக்ல நீங்க ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டா? Yes sir. Yes sir. ஈக்குவேஷன் என்ன வரும்னு பாருங்க. அது பக்கத்துலயே நான் நோட் பண்றேன். இது மூவிங் அப்வர்ட். ஓகேயா? சோ சேம் டைரக்ஷன். சோ பிளாக் இஸ் மூவிங். சோ அப்ப நியூட்டன் செகண்ட் லா தான் நீங்க போட போறீங்க. Newton's second law states that net force in the system must be a equivalent value of m into a. So அப்ப இதுல 200 is positive. 200 is positive. அதுக்கு opposed sideல பாருங்க. பிளாக்குக்கு கீழ பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்னு T, இன்னொரு 20 நியூட்டன். கரஸ்பாண்டிங் அந்த பிளாக்கோட கரஸ்பாண்டிங் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். சோ அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸும் இன்னொரு ஃபோர்ஸ் அந்த பிளாக்ல டவுன்வர்ட்ல இருக்கு T. அப்ப Tயும் சரி இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸும் சரி ரெண்டுமே ஆரோ மார்க்குக்கு அப்போஸ்டா இருக்குது. சோ அதனால -T -20 இத விட்டுறாதீங்க. that should be equal to இந்த சிஸ்டம்ல 3 நெட் ஃபோர்ஸ் போட்டாச்சு. that should be equal to m into a. so 2 kg பிளாக்ல நீங்க போடுறீங்க. so 2 into a வந்து 30 மா. அவ்வளவுதான். சோ இதான் உங்களுக்கான 2 kg பிளாக்குக்கான ஈக்குவேஷன். சோ இதுல இருந்து நீங்க டென்ஷனை கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு வருது? 120 Newton. சார் இது மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இது வந்து 180 வரும். இங்க 180 இங்க ஒரு 26. சோ 180ல 60 போச்சுனா எவ்வளவுமா? 120 Newton. 120 Newton sir. 120 நியூட்டன் வந்து உங்க சிஸ்டம்ல கிரியேட் ஆகக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸ்மா. இந்த ஆன்சர் வருதா எல்லாருக்கும்? Yes sir. Yes sir. டென்ஷன் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றது மட்டும் இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? புரியலமா, வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா. டென்ஷன் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றது இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து 2 kg ல நான் போட்டுட்டேன்மா. 2 kg பிளாக்ல நீங்க அப்பவர்ட்ல 200 இருக்கு. டயகிராம் கிளியரா டிரா பண்ணுங்க. சோ அப்பவர்ட்ல 200 இருக்கு. டவுன்வர்ட்ல Tயும் 20 மட்டும் தான் இருக்கு. சோ ஆரோ மார்க்ஸ் பாருங்க. இது அப்பவர்ட் ஆரோ மார்க்ஸ். ரெண்டும் சேம் டைரக்ஷன்ஸ் தான், பாசிட்டிவ். Tயும் 20யும் opposed arrow mark. So அதனால நெகட்டிவ் எடுத்திருக்கேன். So 200 minus T minus 20 equal to m into a. m2 நீங்க கண்டுபிடிச்ச a 30. அதை வச்சு அதுல இருந்து நான் T கண்டுபிடிச்சிருக்கேன் 120 நியூட்டன். ஓகே சார். ஓகேமா. வேற எதுவும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? I will give one more problem. Yes sir. Yes sir. ஓகேமா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வாங்க. Between 3 blocks, how many tension? 2 tension sir. 2 tensions கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க எனக்கு 2 tension and acceleration. 500 நியூட்டன் மா. மேல வந்து upward force வந்து 500 நியூட்டன். அது மட்டும் தான் கொடுப்பான் क्वेश्चन பேப்பர்ல. இது 3 kg, இது வந்து 4 kg, இது 6 kg மா. சார் இது F equal to mg அது போட்டு புரியலமா? இது F equal to mg பண்ணனும்ல சார்? கண்டிப்பா போடணும். ஏன்னா இது வித்தவுட் சர்ஃபேஸ் தானே, பிளாக் எல்லாமே சர்ஃபேஸ் இல்லாம இருக்குல்ல. சோ அதனால டைப் 2ல தான் நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே சார்.
இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் ஆக்சுவலா மெக்கானிக்ஸ்ல. ஸோ அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா போகணும். கெட்டிங் ஹரிபரி டு கம்ப்ளீட் த சிலபஸ் அப்படின்னா இந்த ஒரு சாப்டர் நீங்க ஒழுங்கா கத்துக்கலன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ் கண்டினியூஸ் சாப்டர்ஸ் ஒர்க் எனர்ஜி பவர் சென்டர் ஆஃப் மாஸ் எல்லாமே நியூட்டன்ஸ் லாவை பேஸ் பண்ணி தான் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஸோ அதனால இந்த ஒரு சாப்டர் முதல்ல கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது புரியலன்னா யூ கேனாட் ஏபிள் டு கெட் த கான்செப்ட்ஸ் இன் த ரிமைனிங் சாப்டர்ஸ் இன் மெக்கானிக்ஸ். Sir, acceleration equal to 36. ஆக்சிலரேஷன் டெசிமல்ல வருது. 36.1 அந்த மாதிரி. சார் ஆக்சிலரேஷன் டெசிமல்ல வருது சார். சொல்லுமா எவ்வளவு வருது டெசிமல்ல? 29.2. 28.4. 28.4. எல்லாருக்கும் அந்த ஆன்சர் வருதா? Yes, sir. 36.15 வருது sir. 36.16 சம்திங் வருது சார். நம்ம பாய்ஸ் யாருக்குமே ஆன்சர் வரலையா? ஒருத்தனும் சொல்ல மாட்டேன்றீங்க. 28.46 வருது சார். 28.46. சார் நெட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 120 நியூட்டன் வந்து சார். சார் 28.46 தான் சார் வருது. சார் மீட்டிங் விட்டு லெஃப்ட் ஆயிட்டாங்க. அக்ஸலரேஷன் பாருங்க. அக்ஸலரேஷன் A ஈக்குவல் டு இதுக்கு கீழே ஏரோ மார்க்ஸ் போடுங்கம்மா. 30 நியூட்டன், இதுக்கு கீழே 40 நியூட்டன், இதுக்கு கீழே 60 நியூட்டன். வேல்யூ எல்லாம் எழுதுங்க. ஸோ அப்பதான் நீங்க சால்வ் பண்ண முடியும் கரெக்டா. அப்ப டோட்டலா டவுன்ல எவ்வளவு வந்துருது? 130 நியூட்டன். 130 நியூட்டன். 130 நியூட்டன். ஓகேவா? ஸோ இட்ஸ் மூவிங் அப்வர்டு தான். ஏன்னா 500 தானே ஹை. எஸ் ஸோ சார். அதனால 500 minus 130 divided by total mass வந்து 13 மா. எவ்வளவு வருது? 28.46. 28.46. பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் செக் பண்ணணுமா. செகண்ட் டிஜிட் 5 and above 5 அப்படின்னா you just increase one number in the previous digit.
ஸோ இப்போ 28.5 சார். கரெக்ட் ஆன்சர்மா. ஸோ இதை வச்சுட்டு எனக்கு டென்ஷன் T1 T2 கண்டுபிடிங்க. ஸோ T1 T2 எங்க போடணும்னா 3 kg பிளாக்ல T1 போடணும். 4 kgல போட முடியாது. 6 kg பிளாக்ல தான் நீங்க T2 போடணும். ஆனா போடும்போது தயவு செய்து இந்த 130 நியூட்டனை கன்சிடர் பண்ணிடாதீங்க. 6 kgல நீங்க T2 போடும்போது 60 மட்டும் தான் வச்சு நீங்க சம் க்ளோஸ் பண்ண முடியும். ஓகேயா? சோ T2 எவ்வளவு வேல்யூ வருதுன்னு பாருங்க. 380 வருது சார். T1 முதல்ல கண்டுபிடிமா. ஃபர்ஸ்ட் T1 எவ்வளவு வருது? 380 சார். 380 சார். சார் 384.5 சார். 384.5 நியூட்டன் சார். 4.5 சார். இந்த ஆன்சரா வருது? எஸ் சார். எஸ் சார். ஓகேமா. ஈக்குவேஷன் பாருங்க. 3 kg பிளாக்ல நீங்க ஈக்குவேஷன் போடுறீங்க. சோ 500 is positive minus T1. ஏன்னா கீழ டவுன்ல T1 வரும். சோ opposed arrow marks minus 30 ma. It should be equal to m into a. So 3 into a. A is 28.5 ma. அவ்வளவுதான். சோ இதுல நீங்க சால்வ் பண்ண T1 அந்த ஆன்சர் வருதான்னு பாருங்க. Yes sir. Yes sir. T2 269 நியூட்டன் சார். T2 எவ்வளவு வேல்யூ வருதுமா? 269 நியூட்டன். 269 பாயிண்ட்ல இருந்து வருதா? நோ சார். T2 க்கு எந்த பிளாக் சார் கன்சிடர் பண்ணணும்? 6 kg 6 kg போடணுமா? சார் T2 231 அப்வர்ட்ல T2 வரும். சோ டவுன்வர்ட்ல 60 மட்டும் தான் வருமா? சோ இத எடுக்க முடியாது. ஏன்னா அது டோட்டல் கிராவிட்டி ஃபோர்ஸ். So equation பாத்தீங்கன்னா T2 is positive. T2 is positive minus 60 ma is equal to m into a. அவங்க சொல்லிருக்க ஆன்சர் கரெக்டா? 269. சார் 231 வருது சார் எனக்கு. 270. எஸ்மா. T2 231 வருது சார். 31 ஆ? கொஞ்சம் செக் பண்ணுங்க கரெக்ட்டா? 269 தான் சார் வருது. 269 சார். 269 சார். ம். டூ 69 தான் வருதா? செக் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சார் 111 வருது சார். ஓகேமா. செக் பண்ணிக்கங்க. அந்த ஆன்சர் வருதானே? சார் வருது So I'll give one more problem. அது ஹோம்வொர்க்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு கரெக்ட் ஆன்சர் இது சார்.
ஓகேமா. So I will give one more problem. அது homework ட்ரை பண்ணுங்க. அதுக்கு எது T2 answer. ஆன்சர் சார்? இதுல வேல்யூ வந்து அன்னோன்மா. சோ அதனால ஈக்குவேஷன் மாதிரி வரும். வேற ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. சார் T2 Yeah. ஆன்சர். மத்தபடி ப்ரொசீஜர் எல்லாம் சேம் தான். லாஸ்ட் சம் இதுக்கு முன்னாடி போட்ட அதே மாடல் வச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. சார் will you hear me? புரியலமா? அந்த வேல்யூ இன்னும் T2ல இருக்கீங்களா நீங்க இன்னும்? Yes sir. T2 answer. Answer என்ன சார்? எவ்வளவு வருது T2? 231 73.5 into 28.5 எவ்வளவுமா? 171 sir. 171 plus 60 sir. 231. சரிமா, அதை நீங்க கால்குலேட் பண்ணுங்க. அது ஜஸ்ட் மல்டிப்ளை தான் நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 60 வந்து இந்த -60 எந்த சைடு கொண்டு போகும்போது +60 கொண்டு வந்துருமா? சார் 231 sir. 231 sir. 231 sir. Final answer 231 sir. அந்த வர்ற வேல்யூ என்ன நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க T2. ஓகேயா? சோ அந்த ப்ராப்ளம் விட்டுட்டு அடுத்த ப்ராப்ளம் வாங்க. இந்த ப்ராப்ளம் நீங்க ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணுங்கம்மா. ரிமைனிங் ப்ராப்ளம் will continue in the next class. இந்த ப்ராப்ளம்க்கு ஆக்ஸலரேஷன் அண்ட் டென்ஷன் கண்டுபிடிங்கம்மா. இது வேல்யூ அன்னோனா இருக்கிறதுனால உங்களுக்கு ஈக்குவேஷன் மாதிரி வரும். சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. ஓகேயா? சோ ரிமைனிங் மெத்தட்ஸ் அதுக்கான ப்ராப்ளம்ஸ் நம்ம அப்கமிங் கிளாஸ்ல சால்வ் பண்ணலாம். சோ இந்த ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கங்க. இது ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணுங்கம்மா. Okay sir. Okay sir, thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you ma. Yes sir. Thank you sir. 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 சொல்லுமா. இப்ப T2 வந்து எனக்கு டவுட் இருக்கு சார். அந்த T2 வந்து எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 500 minus T2 minus 60 equal to 6 into 28.5 போடக்கூடாதா சார்? ஸ்கிரீன்ல இருக்க ஆன்சரை நோட் பண்ணிக்கமா. T2 equal to 6 into 28.5 plus 60 மா. அந்த ஆன்சர் எவ்வளவு வருதுன்னு சொல்லி நீங்க வொர்க் அவுட் பண்ணுங்க. அப்படி போட்டா அதான் கரெக்ட் ஆன்சர் மா. 231 வருது சார். ஓகேமா. ஓகே, பாய் மா.